காலையில 7:30 மணில இருந்து சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீரும் குடிக்காமல் இருக்கணும். அவ்வளவுதான் அவருடைய விதி. அது வந்து ரொம்ப சுலபமா எங்களால செய்ய முடியுது. எங்களோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தவங்க எல்லாம் நினைக்க ஏற்கனவே ஒரு 10 பேருங்க. அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வேலையை செய்து கொண்டே உண்ணாவிரதம் இருந்தாங்க. அதாவது ஆசிரியராக இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, அவங்க வேலையை செஞ்சாங்க, எல்லா வேலையும் செய்து கொண்டே அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா ஒன்றும் சிரமமா இருக்காது. அதனால ஆனா அந்த உண்ணாவிரதத்துல நாங்க நிறைய பேரை எதிர்பார்த்தோம். நாங்க 108 பேரை எதிர்பார்த்தோம். ஏன்னா நாங்க வந்து அறிக்கைகள் வந்து ஒரு 1500 அறிக்கைகளை நம்ம சகோதரர் ராஜேந்திரன் வந்து ஏறக்குறைய 1000 வீடுகளில் கொண்டு போய் நேரடியாக கொடுத்துட்டு வந்தார். அதனால 108 பேரை எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அவ்வளவு பேர் வரல. நம்முடைய உண்ணாவிரதத்துல ஏறக்குறைய அந்த 5 நாள் உண்ணாவிரதத்துல ஏறக்குறைய ஒரு 50 பேர் கலந்து கொண்டாங்க. ஏன் நான் ஏறக்குறைய ஒரு சரியா சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அது வந்து எங்களோட அறிக்கையில் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 5 நாள்ல ஒரு நாளாவது உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க பாருங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கில் சேர்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய 50 பேர் உண்ணாவிரதம் எங்களோட சேர்ந்து இருந்திருக்கிறார்கள் என்று பொருள். இந்த உண்ணாவிரதம் வந்து நம்முடைய ஆலயத்தை பொறுத்தவரை இது வந்து 3வது நாட்டில் நடைபெற்ற உண்ணாவிரதங்களை நம்முடைய வந்து 3வது. முதலாவது உண்ணாவிரதமாக பின்லாந்து ஸ்ரீ பாலசுப்ரமணிய ஆலயத்தில் நடந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக ஈப்போவில் ஒரு ஆலயத்தில் நடந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்முடைய ஆலயத்தில் 27ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி நம்ம வெற்றிகரமாக முடித்தோம். அந்த உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்ததன் ஒரு அடிப்படையில இன்று அந்த நிறைவு விழாவாக இன்று இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். வெற்றிகரமா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 50 பேர் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு அதை முடித்தார்கள் அப்படின்றத அடிப்படையாக வச்சு இன்றைக்கு அந்த உண்ணாவிரதத்தோட நிறைவு விழாவாக அதை பார்க்கணும். நேற்றே செய்திருக்கணும், இன்று வெள்ளிக்கிழமை செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை அதை ஏற்பாடு செஞ்சோம். அந்த அடிப்படையில் நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்த அளவு கூட்டங்கள் இருக்குங்க. நாங்கள் இந்த தடவை வந்து அதிகமான அறிக்கைகள் கொடுக்கல, வீடு வீடாக கொண்டு அறிக்கைகள் கொடுக்கவே இல்லை. SMS அடுத்தது பார்த்தவர்கிட்ட சொன்னோம், பார்த்தவர்கள் மட்டும் அறிக்கைகள் கையில் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் மட்டும்தான் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய வந்து ஒருத்தர்கிட்ட உள்ள அந்த தொடர்பு பாருங்க, வெறும் SMS-லேயே நம்ம வந்து இவ்வளவு கூட்டத்தை இப்போ சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம ஜாஸ்தியில் உள்ளவங்களே வந்துட்டோம். ஸோ அந்த வகையில் உங்க எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது இன்றைய நம்முடைய இந்த உண்ணாவிரத நிறைவு விழாவுக்கு நம்ம வந்து கோலாலம்பூர்ல இருந்து முக்கியமானவர்களை நம்ம அழைத்தோம். முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உண்ணாவிரதம் தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி, அந்த தொடங்கின அந்த உண்ணாவிரதத்துக்கு நானும் சகோதரர் ராஜேந்திரனும் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கு 2 வாரத்துக்கு முன்ன ஞாயிற்றுக்கிழமை அவங்க தொடங்கினாங்க. ஸோ அந்த உண்ணாவிரதம் எப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி தொடர்ந்தாங்க, அது என்ன செய்யறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்கள் போனோம். ஏன்னா அதான் முதல்ல என்ன சொன்னல, இந்த உண்ணாவிரதத்துக்கு நமக்கு புதுசா இருக்குது, இதுக்கு முன்னாடி மாதிரி நடந்ததில்லை பாருங்க. ஸோ அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னு போனோம் நாங்கள் 2 பேரும் பார்க்கறது. ஸோ அங்க கிடைத்த சில யோசனைகளை வச்சுதான் இப்ப இந்த உண்ணாவிரதத்தை நம்ம ஆரம்பிச்சோம். அங்க இதே மாதிரி தான் அங்கேயும் அந்த உண்ணாவிரதத்துல இருந்தவங்க